மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய உலகின் முக்கிய செய்திகளை இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பட் அதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம செய்திகளை பார்க்க ஆரம்பிப்போம். முதல் செய்தியாக இந்தியா அமெரிக்கா தொடர்பானது தான் நண்பர்களே. அதாவது இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் 50% வரியை அறிவித்துள்ளாருங்க. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குறதால இந்த வரியை ட்ரம்ப் அறிவிச்சிருக்காரு. இது இரு நாட்டு உறவை கடுமையாக பாதிக்கக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்து இல்லை. ட்ரம்ப்போட இந்த அறிவிப்பு தொடர்பாக பிரபல அமெரிக்க ஊடகங்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்றத நம்ம பார்த்தோம்னா, இந்தியா அமெரிக்கா இடையே கடந்த பல ஆண்டுகளாகவே சிறப்பான உறவே இருந்து வந்தது. இந்த சூழலில் தான் ட்ரம்ப் தடாலடியாக கடந்த சில நாட்களுக்கு முன்பு இந்திய பொருட்கள் மீது முதலில் 25% வரியை அறிவிச்சிருந்தாரு. இந்த பதற்றம் ஓய்வதற்குள்ளேயே ட்ரம்ப் மேலே 25% வரியை அறிவிச்சிருக்காரு. இதன் மூலம் இந்தியாவுக்கான அமெரிக்க வரி 50% உயர்ந்திருக்கு. இது இரு தரப்புகளோட உறவுகளை கடுமையாக பாதிப்பதாக இருக்கு இப்படின்ற மாதிரிலாம் தகவல் வெளியாகுது. குறிப்பிட்டு நம்ம சொல்லணும்னா, மனுஷன் முன்பு இருந்தது நம்மக்கிட்ட எப்படி உறவு அப்படின்றத பார்த்துருப்போம். இப்போ இருக்கக்கூடிய விஷயங்களாம் வச்சு பார்க்கும்போது உறவு எப்படி போயிட்டுருக்கு அப்படின்றத பார்த்துருப்போம். அப்போ ஓவராலாக நமக்கு இப்போ கேட்க தோன்றதே என்னென்னா, அப்போ அத்தனையும் நடிப்பா சொல்லுங்க அமெரிக்க அதிபரே, அத்தனையும் நடிப்பா அப்படின்னு தான் கேட்க தோணுது. மொத்தத்தில் இவர்களுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வளைஞ்சு கொடுக்கலைன்னா நம்மளைய வளைக்கிறதுக்கான ஒரு வேலையை தான் இவர்கள் பார்க்குறாங்க. ஆனால் இந்தியா யாருக்கும் வளைந்து கொடுக்காது என்பதை தற்போது நிரூபித்து காட்டிவிட்டது நண்பர்களே. நீங்கள் என்ன வேணால் வரி போட்டு போங்க, நாங்கள் ரஷ்யாவுடனான உறவை தொடர்ந்து நீடிப்போம். குறிப்பாக வர்த்தகம் அப்படின்றது அப்படியே தான் நடக்கும் அப்படின்றது மாதிரி தான் இந்தியா ரஷ்யா இடையேயான வர்த்தகம் அப்படின்றது நகர்ந்து கொண்டு இருக்கிறது நண்பர்களே. இப்போ இந்த ஒரு நேரத்தில் மனுஷன் கொந்தளிச்சு போய் கிடக்காரு. இது தொடர்பாக நியூயார்க் டைம்ஸ் வெளியிட்டிருக்க செய்தியில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, அமெரிக்க இந்திய உறவுகளில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதற்கு முன்பு சீனாவின் ஆதிக்கத்தை சமாளிக்க இந்தியாவை ஒரு முக்கிய கூட்டணியாக அமெரிக்கா கருதியது. கடந்த சில ஆண்டுகளில் இந்தியா அமெரிக்க உறவு நெருக்கமானது பிரதான காரணம் இதுதான் நண்பர்களே. இந்த ஒரு விஷயம் தான், சீனாவை எதிர்கொள்ளணும்னா அப்போ நம்ம இந்தியா வேணும், அப்போ இந்தியாவிற்கு நம்ம பெரிய அளவுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி அமெரிக்காவுடைய வேலைப்பாடுகள் இருந்ததை பார்த்துருப்போம். ஆனால் இப்போதைக்கு அமெரிக்க வர்த்தக கொள்கை இந்தியாவை பொருளாதார எதிரி அப்படின்ற நிலைக்கு தள்ளுகிறது நண்பர்களே. இதைத்தான் நியூயார்க் டைம்ஸ் தெரிவிச்சிருக்கு. இந்த வரிகள் இந்தியாவுடனான அமெரிக்காவின் புவிசார் அரசியல் உறவுகளில் தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்ற மாதிரி குறிப்பிடப்பட்டிருக்கு. இது இந்தியாவை ரஷ்யா மற்றும் சீனாவுடன் மேலும் நெருக்கமாகவும் அபாயம் உள்ளதாக கூறுகிறது நண்பர்களே. மேலும் சீனாவின் ஆதிக்கத்தை ஆசியாவில் கட்டுப்படுத்தும் அமெரிக்கா இந்தியா உறவு முக்கியமானதாக கருதப்படக்கூடிய நிலையில அதையும் இது பலவீனப்படுத்துவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கு. இதே நேரத்தில் CNN என்ன குறிப்பிடுது அப்படின்றத பார்த்தோம்னா, இந்தியாவின் மீது அமெரிக்கா எடுத்துள்ள நிலைப்பாட்டை ஆக்ரோஷமானது அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இது இரு நாடுகளின் உறவுக்கு அச்சுறுத்தலாக அமையலாம் அப்படின்றதையும் சுட்டிக்காட்டி, மேலும் சீனா உட்பட மற்ற நாடுகளுக்கு அமெரிக்கா வரி விதித்ததை இந்திய அதிகாரிகள் சுட்டிக்காட்டிய நிலையில் அதை CNN மேற்கோள் காட்டியுள்ளது. மேலும் இந்த பொருளாதார தடைகளால் இந்தியாவின் அமெரிக்க ஏற்றுமதி அப்படின்றது 40% 50% வரை குறையக்கூடும் என CNN எச்சரித்துள்ளது. குறிப்பாக பார்த்தோம்னா, ஜவுளி, ஆபரணங்கள் மற்றும் வாகன உதிரிபாகங்கள் போன்ற துறைகள் இதனால் பாதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கு. இந்த நிலைப்பாடு அப்படின்றது இந்தியா, சீனா மற்றும் ரஷ்யா ஆகிய நாடுகள் நெருங்குவதற்கு வழிவகுக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்கு. அதே சமயம் வாஷிங்டன் போஸ்ட் நிறுவனமும் கூட ஏறத்தாழ CNN என்ன குறிப்பிட்டிருக்கோ அதே மாதிரி தான் குறிப்பிட்டு சொல்கிறது. அதாவது ட்ரம்பின் இந்த பொருளாதார தடை இந்தியாவுடனான வர்த்தகத்தை 40% வரை பாதிக்கலாம். இதே மாதிரி ஜவுளித்துறை, லெதர் மற்றும் கடல் உணவுகளில் ஏற்றுமதியில் பாதிப்பு அதிகமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி குறிப்பிட்டிருக்கு. இந்தியா அமெரிக்கா இடையேயான உறவு கடந்த சில ஆண்டுகளாக மிக சிறப்பாக இருந்ததாக வாஷிங்டன் போஸ்ட் குறிப்பிட்டிருக்கு. அதே நேரம் ட்ரம்ப் திடீரென அறிவித்த இந்த வரிகள்
இந்தியா, ரஷ்யா மற்றும் சீனா நாடுகள் மேலும் நெருக்கமாக வழிவகுக்கிறது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லப்படுது. மொத்தத்தில் என்ன ஒரு விஷயம் அப்படின்றத பார்த்தோம்னா, அமெரிக்கா எப்படியாவது ஒரு வேலையை பார்த்து ரஷ்யாவை ஒரு பக்கத்துலேயும், இந்தியாவை ஒரு பக்கத்துலேயும், சீனாவை ஒரு பக்கத்துலேயும் பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி தான் பல்வேறு திட்டங்களை தீட்டினார். அதில் கடைசி ஆயுதமாக எடுத்தது இந்த ஒரு வரி விஷயத்தை தான். வரியை வைத்தாவது எப்படியாவது வந்து மெயினாக நம்ம வந்து இந்தியாவையும் ரஷ்யாவை வந்து பிரிச்சாகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் தான் இந்த வரியை பெரிய அளவிற்கு கொண்டு வந்தார். ஃபஸ்ட்டு 25% இருந்தது, இன்றைக்கி கூடுதலாக 25% ஏற்றி 50% மாறியிருக்கு. விட்டால் இவங்க வந்து 100% போடக்கூடிய வகையில் கூட வந்து மாறும் அப்படின்னா எந்த ஒரு ஆச்சரியமும் இல்லை. ஏன்னா அந்த அளவிற்கு தான் இவர்களுடைய செயல்பாடெல்லாம் அப்படின்றது இருந்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. எது எப்படியோ ஆக மொத்தத்தில் வரியை போட்டாவது எப்படியாவது நெருக்கடியை காமிச்சு பிரிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்குறாங்க. பட் இதனால் வந்து இன்னும் கூடுதலாக இந்தியா, ரஷ்யா, சீனா இடையான உறவு அப்படின்றது நெருக்கமாகத்தான் போகுது. அமெரிக்கா ஒரு பிளான், அதாவது சமீப ஆண்டுகள் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அமெரிக்கா ஒரு திட்டத்தை தீட்டி ஒரு வேலைப்பாட்டில் இறங்குது. ஆனால் அந்த ஒரு திட்டம் எப்படியுமே வந்து தலைகீழாக தான் வந்து போயிட்டுருக்கு. குறிப்பாக சொல்லணும்னா ரஷ்யா, உக்ரைன் இடையே போயிட்டுருக்க இந்த போர் விஷயத்தில் எடுத்து பார்த்திங்கன்னா பல்வேறு நடவடிக்கையில் அமெரிக்கா எடுத்திருக்க முடிவு எல்லாமே வந்து அமெரிக்கா எடுத்து இந்த மாதிரி நடக்கும் அப்படின்னு நினச்சி செயல்படுத்தப்பட்டது. அது எல்லாமே வந்து தலைகளாக தான் வந்து போயிட்டுருக்கு நண்பர்களே. ஸோ இப்போ இந்த ஒரு விஷயமே வந்து தலைகளாக தான் திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. மெயினாக சொல்லணும்னா பிரிக்கணும்னு நினச்ச ஒரு விஷயம் இன்னும் கூடுதலாகத்தான் இந்த 3 நாடுகளுக்கு இடையான உறவு அப்படின்றது வளரப்போகிறது நண்பர்களே. அடுத்த செய்தியாக இந்தியா, ரஷ்யா தொடர்பானது தான். ரஷ்யாவோட அதிபர் விளாடிமிர் புதின் அவர்கள் இந்த மாதம் இறுதியில் இந்தியாவிற்கு வர உள்ளார் நண்பர்களே. ரஷ்யாவுக்கு சென்றிருந்த நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் வந்து ரஷ்ய அதிபர் புதின் அவர்களுடைய பயணத்தை வந்து உறுதி செஞ்சுருக்காங்க. இந்திய பொருட்கள் மீது அமெரிக்காவுடைய வரிகள் அறிவித்து வரக்கூடிய நிலையில் ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்கள் இந்தியாவிற்கு பயணமாக வரக்கூடிய இந்த செய்தி அப்படின்றது முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது நண்பர்களே. மெயினாக அமெரிக்காவிற்கு ஒரு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். என்னடா வந்து பண்ண போகிறாங்க, என்னதான் வந்து முடிவெடுக்க போகிறாங்க, என்னதான் வந்து பேச போகிறாங்க அப்படின்றது உலக நாடுகள் ஒரு புறம் கவனித்தாலும் மற்றொரு புறமாக அமெரிக்கா தான் வந்து ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கும் நண்பர்களே. அதுலேயும் வந்து 25% விதிச்சிருந்த வரி அப்படின்றது இப்போ கூடுதல் 25 மாறி மொத்தம் 50 இந்தியாவிற்கு மாறி இருக்கு. ஸோ இப்படிப்பட்ட சூழலில் இந்த ஒரு செய்தி அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. இதற்கிடையே பார்த்தோம்னா நம்மளோட தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அவர்கள் சமீபத்தில் ரஷ்யாவுக்கு சென்றிருந்த நிலையில் அப்போது தான் வந்து இந்த தகவலை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதாவது ஆகஸ்ட் 7ஆம் தேதி ரஷ்யாவின் இன்டர்ஃபாக்ஸ் செய்தி நிறுவனம் இதை வந்து வெளியிட்டிருக்காங்க. அதே சமயம் கூடுதலாக நம்ம கவனிக்க வேண்டியது புதின் அவர்கள் இந்தியாவிற்கு வருகை தர இருக்காங்க அப்படின்றது உறுதியாயிருச்சு. பட் இருந்தாலும் தேதி அப்படின்றது இன்னும் இறுதி செய்யப்படலை. இறுதி செய்யப்படுவதற்கான நடவடிக்கை நடைபெற்று வந்துகிட்டு இருக்கு நண்பர்களே. இதில் மாஸ்கோவில் ரஷ்ய பாதுகாப்பு கவுன்சில் செயலர் செர்ஜி சோய்குவுடனான பேச்சுவார்த்தையில் ரஷ்யாவோட அதிபர் பயணம் குறித்து இந்தியா மகிழ்ச்சி அடைந்துள்ளதாக தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் வந்து தெரிவிச்சிருக்காரு. மேலும் இந்தியா, ரஷ்யா இடையே இதற்கு முன் நடந்த உச்சி மாநாடுகளை இருதரப்பு உறவுகளின் முக்கியமான தருணங்கள் அப்படின்ற மாதிரி அஜித் தோவல் அவர்கள் வந்து குறிப்பிட்டிருக்காங்க. இதன் மூலம் ரஷ்ய அதிபரின் பயணத்தின் முக்கியத்துவத்தை அவர் வந்து வலியுறுத்தியிருக்காரு. 2022 ரஷ்யா உக்ரைன் மோதல் தொடங்கிய பிறகு புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வருவது அப்படின்றது இதுவே முதல் முறையாக நண்பர்களே. கடந்த ஆண்டு நம்மளோட பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் புதின் அவர்களும் இருமுறை வந்து சந்திச்சிருக்காங்க. முதலில் பார்த்தோம்னா கடந்த ஜூலை 22ஆம் தேதி இந்தியா, ரஷ்யா உச்சி மாநாட்டிற்காக பிரதமர் மோடி அவர்கள் மாஸ்கோ சென்ற போது சந்தித்தனர். அடுத்ததாக பிரதமர் மோடி அவர்கள் 2024 பதவியேற்ற பிறகு ரஷ்யாவுக்கு சென்ற போது மற்றொரு முறை வந்து சந்திச்சாங்க. ஸோ இருமுறை வந்து சந்திப்பு அப்படின்றது நடைபெற்று நண்பர்களே போன வருடத்தில். அப்போது இந்தியா, ரஷ்யா உறவுகளை வலுப்படுத்துறதுல பிரதமர் மோடி அவர்கள் ஆற்றிய பங்களிப்பிற்காக ரஷ்யாவின் உயரிய சிவிலியன் விருதான செயின்ட் ஆண்ட்ரூ அப்போஸ்டல் விருது பிரதமர் மோடி அவர்களுக்கு வழங்கப்பட்டது. அதன் பிறகு அக்டோபரில் கசான் நகரில் நடைபெற்ற பிரிஸ்க் உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி அவர்கள் பங்கேற்ற போது இரு தலைவர்களும் மீண்டும் சந்தித்தனர். அதே நேரம் உக்ரைன் மோதல் தொடங்கிய பிறகு புதின் அவர்கள் இந்தியாவுக்கு வரவே இல்லை நண்பர்களே. காரணம் வந்து என்ன மாதிரி சூழல் அப்படின்றது நிலவுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்.
உக்ரைன் மோதல் விவகாரத்தில் வந்து இந்தியா நடுநிலை நிலைப்பாட்டை வந்து எடுத்திருந்தாங்க. அதே நேரம் உக்ரைன் மோதலை முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்ற மாதிரி பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தொடர்ச்சியாக வலியுறுத்தி வந்ததையும் நம்ம வந்து குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் நண்பர்களே. ஸோ இப்படியான சூழல் அப்படின்றது நம்ம வந்து கடந்த காலங்களில் பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். இதில் இந்தியா ரஷ்யாவிடம் தொடர்ந்து எண்ணெய் வாங்கி வருவதை நம்ம வந்து பார்க்குறோம். அமெரிக்காவுக்கும் இந்தியாவுக்கும் இடையே வர்த்தக பதட்டங்கள் அப்படின்றது அதிகரித்து வந்துக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்தில் புதின் அவர்கள் இந்தியா வருவது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏன்னா மெயினாக இந்தியா ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்குறதா மிகப்பெரிய பிரச்சனையாக அமெரிக்கா பார்த்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அதுக்கு தான் இந்த மாதிரி வரியை வந்து அள்ளி தெளிச்சிக்கிட்டு இருக்குது நம்ம வந்து பார்த்து வந்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படிப்பட்ட சூழலில் ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்கள் வருவது அப்படின்றது ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததால் நண்பர்களே. ஸோ அந்த அளவிற்கு வந்து முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுது. அதே நேரம் புதின் அவர்களுடைய பயணம் தொடர்பாக இதுவரை நமது மத்திய அரசு தரப்பில் வந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு அப்படின்றது எதுவும் வெளியாகவில்லை. இதே காலகட்டத்தில் அதாவது பிரதமர் மோடி அவர்கள் ஆகஸ்ட் 28ஆம் தேதி ஜப்பான் மற்றும் சீனாவுக்கு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் நண்பர்களே. எனவே ரஷ்யாவோட அதிபர் பயணம் அதை பொறுத்து ஓரிரு நாட்கள் மாறலாம் அப்படின்ற மாதிரி வந்து தெரிய வருது. ஓவராலாக என்ன தெரியுது அப்படின்றத பார்த்தோம்னா இனி வரக்கூடிய நாட்கள் இதற்கு முன்பு வரைக்கும் ரஷ்யா இந்தியா இடையான உறவு அப்படின்றது சீராக சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் கூடுதலாக இதை வலிமைப்படுத்துவதற்கான நடவடிக்கை அப்படின்றது இனி வரக்கூடிய நாட்களில் குறிப்பாக பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களும் ரஷ்யாவோட அதிபர் புதின் அவர்களும் சந்தித்த பிறகு இன்னும் கூடுதலான வலிமை நட்பு அப்படின்றது இன்னும் அதிகரிக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. குறிப்பாக இன்னும் கூடுதலாக அமெரிக்கா இதை பார்த்து காண்டாக போகுது அப்படின்றதும் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை நண்பர்களே. சரி, அவ்வளவுதான் நண்பர்களே, இன்றைய செய்தி நிறைவடைந்தது. இது போன்ற செய்திகளை நீங்கள் தினமும் தெரிந்து கொள்ள சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. ஜெய்ஹிந்த்.